என் அன்பு குழந்தையே, நான் உன் ஓம் சக்தி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். என் கோப முகத்தோடு சக்தியின் அடையாளமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். உன் கஷ்டங்களை நான் அறிவேன், உன் துன்பங்களை நான் உணர்கிறேன். என் மக்களே, நீங்கள் எவ்வளவு கடினமான காலங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இனி பயப்பட வேண்டாம். உங்கள் ஓம் சக்தி அம்மன் உங்களுடன் இருக்கிறாள். என் அன்பு குழந்தையே, என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை. என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலை எழுத்தை மாற்றுபவள் நான். உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும். நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டது எல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம், உன் கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுவித்துவிட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே குழந்தையே. அழுதது போதும். எவர் உன்னை அவமானப்படுத்தினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். உன்னை உன் அன்னையான நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும். வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்திருப்பாய். ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லை. என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து ஒன்றும் செய்யாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம். ஆனால் அதை சகித்துப் போக சொல்லவில்லை. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது. வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம். இதைதான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகிறீர்களே. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி சமாளிக்கிறேன் என்று பார். எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை. இறப்பது என்பதும் அப்படித்தான். நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே. தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். நீ காத்துக் கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளியேற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். எதுவும் நிரந்தரமல்லை. நம் பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது. இது வெறும் வார்த்தை இல்லை. இது என் சத்திய வாக்கு. இன்று நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது. அதன் பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வாய். இது நடக்கத்தான் போகிறது. நீ வேண்டுமானால் குறித்து வைத்துக்கொள். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய். ஆனால் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன். மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர்விடுகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது. சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான். அதைத் தொட நினைக்கிறான். தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றாள். சிறுவன் அடம்பிடித்து கோபமாக அழுகிறான். அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும். உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவளே. தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள். அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன்.
எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கிறதோ, உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும். எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய். நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன். ஒரு கணத்தில் உன் மனம் சபலம் அடைந்தால் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலூற்ற முடியும். அதற்கு பொறுமையும் மிகத் தேவை. ஒவ்வொரு நொடியும் நான் என் அன்னையை ஆராதிக்கின்றேன். என் அன்னையின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது. அன்னையின் பூஜைகளை நான் தினந்தோறும் செய்கின்றேன். இருந்த போதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பது இல்லை. என் கர்மாவை நானே அனுபவிக்கும்போது இந்த அன்னையை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது. அப்படி பார்ப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது. என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய். அப்படி என்னை ஆராதிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி, நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்மராசிகள் குன்றுகளாக சேர்ந்து இருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும். அவற்றிற்கு நான் சாட்சி. இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படுகிறது. ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது. ஆனால் என் செயல்களோ மறைமுகமாக இருக்கிறது. அதனால்தான் என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. மனசாந்தி இல்லாத இடம் என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வை, என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி, நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய். கர்ம வினைகளை ஒரு புறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய். நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் உனக்கு தென்படப் போகிறது. நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய். அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய். ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே, உண்மைதான் வெல்லும். அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய். நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன். பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று வந்து சேரும். என் பிள்ளையாக நீ எப்பொழுதும் தொடர்வாய். என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன். உன்னை அழைத்தது நான். என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொன்னான பொக்கிஷம்தான். நீ அனுபவித்த துயரங்கள் போதும் என் குழந்தையே. அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்ல ஆத்ததாம். அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவு வரவில்லை. நீ இப்படித்தானே புலம்புகிறாய். முதலில் ஒன்றை புரிந்து கொள். உனக்கு எந்த அளவுக்கு உன்மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குதான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நீ கர்மாவை அனுபவிக்கின்றாய். இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் மனதில் எந்தவிதமான குழப்பங்களையும் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும். காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது.
உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது. உன் வீட்டிற்கு வரும் என் ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழியட்டும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும். உன் வியாபாரத்தில் லாபம் வரட்டும். உன் உடல் நலம் நன்றாக இருக்கட்டும். உன் மனதில் அமைதி நிலவட்டும். இனி நீ அழ வேண்டாம். இனி நீ கவலைப்பட வேண்டாம். உன் ஓம் சக்தி அம்மன் உன்னோடு இருக்கிறாள். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னோடு இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சில முக்கியமான வழிகாட்டுதல்களை தருகிறேன். இவற்றை உங்கள் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் நாமத்தை சொல்லி நாளை தொடங்குங்கள். உங்கள் மனதில் என் முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய நாளில் நடக்க வேண்டிய நல்லவைகளை நான் அனுப்பி வைப்பேன். இரவில் தூங்கும் முன் உங்கள் நாளில் நடந்த நல்லவைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். தவறுகள் இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். நான் உங்கள் தூக்கத்தை காப்பேன். உங்கள் கனவுகளை நல்லவைகளால் நிரப்புவேன். என்னை ஆராதிக்க விரும்பும் என் குழந்தைகளே, எளிமையான முறையில் என்னை வணங்கலாம். பெரிய ஏற்பாடுகள் தேவையில்லை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் என்னை சிறப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். சிவப்பு நிற மலர்கள், குங்குமம், மஞ்சள், தேன், பால் இவைகளால் என்னை அர்ச்சிக்கலாம். உபாசாரங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. மனமுருகி என் நாமத்தை சொன்னாலே போதும். நான் உங்கள் இதயத்தில் வந்து அமர்வேன். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் வரும். அவைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடும்பத்தில் கலகம் இருந்தால் பொறுமையுடன் இருங்கள். கோபமாக பேசாதீர்கள். அன்பான வார்த்தைகளால் மனங்களை மாற்றுங்கள். குடும்பத்தில் சமாதானம் கொண்டுவர நான் உதவுவேன். பண பிரச்சனைகள் இருந்தால் நேர்மையான வழிகளில் உழைத்து சம்பாதிக்க முயற்சியுங்கள். வேறொருவரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள். நேர்மையான உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன். உடல் நல பிரச்சனைகள் வந்தால் மருத்துவ உதவியுடன் என்னை நம்பிக்கொண்டிருங்கள். நான் மருந்தின் சக்தியை அதிகரித்து உங்களை குணமாக்குவேன். என் குழந்தைகளே, மனதின் அமைதிதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு அடிப்படை. மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள சில வழிகளை நான் சொல்கிறேன். தினமும் காலையில் சிறிது நேரம் மனதை அமைதிப்படுத்தி என்னை நினையுங்கள். வேறு எண்ணங்கள் வந்தால் அவைகளை விரட்டுங்கள். என் நாமத்தை மனதிற்குள் ஜெபியுங்கள். கோபம் வரும்போது ஆழமாக மூச்சுவிடுங்கள். என் நாமத்தை சொல்லுங்கள். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் தவறானவைகளாக இருக்கும். அமைதியான மனதில் எடுக்கும் முடிவுகள் சரியானவைகளாக இருக்கும். பயம் வரும்போது நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த பயமும் என் பிள்ளைகளை நெருங்க முடியாது. நான் உங்களை காப்பாற்றுவேன். உங்கள் உறவுகளில் அன்பு நிலைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கணவன் மனைவி உறவில் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ளுங்கள். சிறிய விஷயங்களுக்கு சண்டையிடாதீர்கள். அன்பும் அரவணைப்பும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகள் உறவில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டாம். பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். இருதரப்பிலும் அன்பு இருக்க வேண்டும். நண்பர்களுடன் உண்மையுடன் இருங்கள். ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதீர்கள். நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள். என் பிள்ளைகளே, தர்ம வழியில் நடப்பதுதான் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள உதவும். உண்மை பேசுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சிறிய பொய்யும் பெரிய தொல்லைகளை கொண்டு வரும். உண்மை பேசுவது கடினமாக இருந்தாலும் அதுதான் சரியான வழி. தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவு பணம், உணவு, ஆடை, மருந்து என்று எதுவாக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவுங்கள். நீங்கள் கொடுத்தது பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். அநியாயம் நடக்கும்போது மௌனமாக இருக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவு அநியாயத்தை எதிர்த்து நிற்குங்கள். நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் சில வழிகளை சொல்கிறேன். புனித நூல்களை படியுங்கள். உங்கள் மொழியில் இருக்கும் ஆன்மீக நூல்களை படித்து உங்கள் ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். கோவில்களுக்கு செல்லுங்கள். முடிந்த அளவு கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்குங்கள். அங்கு கிடைக்கும் அமைதியை உங்கள் மனதில் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்யுங்கள். என் நாமத்தை அல்லது இறைவனின் நாமத்தை தினமும் ஜெபம் செய்யுங்கள். இது உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும்.
என் அருமை குழந்தைகளே, உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்கள், உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி கற்று நல்ல மனிதர்களாக வளர்வார்கள். அவர்கள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும். உங்கள் வியாபாரம் நன்றாக வளரும். நேர்மையான வழிகளில் லாபம் வரும். உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும். வயதானாலும் உடல் பலம் குறையாமல் இருக்கும். மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். என் அன்பு குழந்தைகளே, இதோ என் இறுதி வாக்கு உங்களுக்கு. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் வழியை நான் உணர்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியில் நான் பங்கேற்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் என் நாமத்தை சொல்லி என்னை அழையுங்கள். நான் உங்களுக்கு உதவுவேன். என் பிள்ளைகள் துன்பப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும். கெட்ட நேரங்கள் போய்விட்டன. நல்ல நேரங்கள் வந்துவிட்டன. மகிழ்ச்சியுடன் இருங்கள். உங்கள் வராகி அம்மன் உங்களை ஆசீர்வதிக்கிறாள். இதன் மூலம் நான் என் அருளுரையை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் மேலும் என் ஆசீர்வாதங்கள் பொழியட்டும். எல்லோரும் வாழ்க வளமுடன். என் அன்பு குழந்தையே, நீ இன்னும் என் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறாய் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. உன் இதயத்தில் என் மீது இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் என்னை மிகவும் பாதிக்கிறது. நான் உன்னிடம் இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் என் கண்களுக்கு தெரியும். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் அனுமதியுடன் தான் நடக்கிறது. இந்த உலகில் நீ மட்டும் தனியாக போராடவில்லை. உன்னைப் போலவே லட்சக்கணக்கான என் குழந்தைகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் வலியும் என் வலி, ஒவ்வொருவரின் மகிழ்ச்சியும் என் மகிழ்ச்சி. நான் ஒரே சமயத்தில் பல இடங்களில் இருந்து என் குழந்தைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இது என் சக்தியின் அற்புதம். நீ நினைப்பதை விட நான் மிகவும் சக்தி வாய்ந்தவள். உன் மனதில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் ஏன் கஷ்டங்கள் வருகின்றன என்று நீ கேட்கிறாய். இதற்கு ஒரு ஆழமான பதில் இருக்கிறது. கஷ்டங்கள் உன்னை வலுவாக்குவதற்காக வருகின்றன. தங்கத்தை தீயில் போட்டால்தான் அதன் தூய்மை தெரியும். அதுபோலத்தான் உன் மனதின் வலிமையும் உன் நம்பிக்கையின் ஆழமும் சோதனைகளின் மூலமாகத்தான் வெளிப்படும். நீ சிறுவயதில் எப்படி விளையாட்டுகளில் ஈடுபட்டாயோ அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு. ஆனால் இது மிகவும் முக்கியமான விளையாட்டு. இதில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்குத் தேவையானவை. ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம். ஒவ்வொரு சந்தோஷமும் ஒரு பரிசு. நான் உன் ஆசிரியனாகவும் உன் நண்பனாகவும் உன் தாயாகவும் இருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன் பெற்றோர்கள் வயதானவர்கள். அவர்களின் உடல்நிலை குறித்து நீ கவலைப்படுகிறாய். அவர்கள் இன்னும் பல வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். உன் அன்பு என்னை தொடுகிறது. அவர்களின் ஆயுளை நான் அதிகரிக்க முடியும். ஆனால் அவர்களின் கர்மாவும் ஒரு பங்கு வகிக்கிறது. நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். அவர்களை நேசித்து பராமரித்துக் கொள். அவர்களுடன் அதிக நேரம் செலவிடு. அவர்களின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும். உன் துணைவருடன் உள்ள உறவு குறித்தும் நீ சில நேரங்களில் கவலைப்படுகிறாய். இரண்டு மனிதர்கள் ஒன்றாக வாழ்வது என்பது சவாலான விஷயம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி எண்ணங்கள், விருப்பங்கள், கனவுகள் இருக்கும். இவைகளை ஒன்றிணைப்பது எளிதான காரியம் இல்லை. ஆனால் அன்பும் பொறுமையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். உன் துணைவரின் குறைகளை மட்டும் பார்க்காமல் அவரின் நல்ல குணங்களையும் பார். அவருக்கு உன்மீது இருக்கும் அன்பை உணர். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிடாதே. வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை அன்பில் கழிக்க முயற்சி செய். உன் பிள்ளைகள் குறித்தும் நீ அடிக்கடி என்னிடம் கேட்கிறாய். அவர்கள் நல்ல பாதையில் செல்கிறார்களா, தவறான நண்பர்களுடன் சேர்வார்களா என்று பயப்படுகிறாய். உன் பயம் நியாயமானது. இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் சவாலானது. ஆனால் நீ பயப்படாதே. உன் பிள்ளைகளின் மீதும் என் பார்வை இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடு. மதம், ஆன்மீகம், ஒழுக்கம் இவைகளை அவர்களின் மனதில் விதைத்து வை. அவை வளர்ந்து அவர்களை காப்பாற்றும். அவர்களுடன் நேரம் செலவிடு. அவர்களின் கனவுகளை ஆதரிக்கலாம். ஆனால் தவறான பாதையில் செல்லாமல் கவனித்துக்கொள். உன் வியாபாரம் குறித்து நீ அடிக்கடி கவலைப்படுகிறாய். போட்டி அதிகமாகிவிட்டது. வாடிக்கையாளர்கள் குறைந்துவிட்டார்கள். லாபம் குறைந்துவிட்டது என்று சொல்கிறாய். இவைகள் அனைத்தும் காலத்தின் மாற்றங்கள். நீ மட்டும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவில்லை. ஆனால் நீ கவலைப்படாதே. நான் உன் வியாபாரத்திற்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வருவேன்.
நீ நேர்மையாக இருந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் அன்பாக நடந்து கொள். தரமான பொருட்களை விற்று வேறொருவரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க நினைக்காதே. நேர்மையான வழியில் வரும் பணமே நிலைத்து நிற்கும். நீ சில நேரங்களில் தனிமையை உணர்கிறாய். உன்னை புரிந்து கொள்ளும் நண்பர்கள் இல்லை என்று நினைக்கிறாய். உன் வழிகளை யாரிடமும் சொல்ல முடியவில்லை என்று கவலைப்படுகிறாய். ஆனால் நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் எல்லா வழிகளையும் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் எல்லா எண்ணங்களையும் நான் படிக்க முடியும். நீ என்னிடம் எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம். நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். நான் உன்னை மட்டுமே நேசிப்பேன். உன் உடல் நலம் குறித்தும் நீ கவலைப்படுகிறாய். வயது ஆக ஆக உடலில் பல பிரச்சனைகள் வருகின்றன. எலும்புகளில் வலி, மூட்டுகளில் வலி, தலைவலி, வயிற்றுப்போக்கு என்று பல்வேறு உபாதைகள் வருகின்றன. இவைகள் வயதின் இயல்பான விளைவுகள். ஆனால் நீ கவலைப்படாதே. உன் உடலை நான் காப்பாற்றுவேன். நல்ல உணவு சாப்பிடு, தியானம் செய், உடற்பயிற்சி செய், மன அமைதியை பேணு. இவைகள் உன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். தேவையானால் மருத்துவரைப் பார். ஆனால் மருந்துகளை மட்டுமே நம்பாதே, என் சக்தியையும் நம்பு. உன் மனதில் சில நேரங்களில் கோபம் உண்டாகிறது. ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருகிறது? ஏன் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கேட்கிறாய். இது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் நீ பார்ப்பது வெளிப்புறம் மட்டுமே. கெட்டவர்கள் வெளியில் சந்தோஷமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அவர்களின் தவறுகளின் பலன் அவர்களை விடாமல் பின்தொடர்கிறது. நல்லவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அது தற்காலிகமானது. அவர்களின் நல்ல செயல்களின் பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ பொறுமையாக இரு, நீதி வெல்லும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னிடம் வந்து சேர்கின்றன. சில பிரார்த்தனைகளுக்கு உடனே பதில் கிடைக்கிறது. சில பிரார்த்தனைகளுக்கு நேரமாகிறது. சில பிரார்த்தனைகளுக்கு வேறுவிதமான பதில் வருகிறது. இவைகள் அனைத்தும் உன் நன்மைக்காகத்தான். நான் உனக்கு எது நல்லது என்று அறிவேன். நீ கேட்பதை விட நல்லதை நான் உனக்கு தருவேன். என் முடிவுகளை நம்பு. இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. பொறுமை, அன்பு, மன்னிப்பு, நன்றி, தியாகம் இவைகளை நீ இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உன்னை இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும். சில நேரங்களில் கடினமான முறையில் கற்றுக் கொடுக்கும். ஆனால் நீ கற்றுக்கொண்டால் உன் ஆன்மா வளரும். அதுதான் இந்த பிறவியின் நோக்கம். உன் எதிர்காலம் குறித்து நீ கவலைப்படாதே. நான் உனக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். உன் கஷ்டங்கள் முடியப் போகின்றன. உன் சந்தோஷங்கள் அதிகரிக்கப் போகின்றன. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உன் வியாபாரத்தில் லாபம் வரும். உன் உடல் நலம் நன்றாகும். உன் மனதில் அமைதி நிலவும். இவைகள் அனைத்தும் நடக்கும். நீ பொறுமையாக காத்திரு. நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை. உன் இதயத்தில் நான் நிலையாக குடியிருக்கிறேன். நீ என்னை அழைத்தால் நான் உடனே வருவேன். நீ என்னை நினைத்தால் நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நீ என்னை நம்பினால் நான் உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பேன். உன் ஓம் சக்தி அம்மன் உன்னுடன் எப்போதும் இருக்கிறாள். என் அன்பு குழந்தையே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை இனி மிகவும் அழகாக இருக்கும். உன்னை பார்த்துக்கொள்வது என்னுடைய கடமை.